பிடி பிடுறா. இந்தாம்மா. மகா மகா, நீ நினைக்கிறது புரியுதுடா. சாப்பிடு, அப்பா கொடுக்கறேன்ல, சாப்பிடு. வா உட்காருப்பா, உட்காரு, உட்காரியா. இந்த ராஜா சாப்பிடு ராஜா. என் பேராண்டி, என் கைனால உருண்டை சோறு சாப்பிட்டீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு மின்னுவ பாரு. என் கை பக்குவத்துல நீ சாப்பிட்டீன்னா உன் அழகு கூடும்பா, ஆரோக்கியமும் பெருகும், உன் தேகமும் மின்னும். கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளையெல்லாம் உன்னைய கட்டிக்கணும்னு வரிசையில நிப்பாளுங்க. கல்யாணம் ஆன குடும்ப பொம்பளை கூட கதவை சாத்திக்கிட்டு ஐயோ நான் கட்டிக்கலையே, ஐயோ நான் கட்டிக்கலையேன்னு இடிச்சுக்கு வாழுங்க. நீ சாப்பிடுறா சார். மகா மகா சாப்பிட்டு போ மகா. அங்க இருந்து இங்க வந்து இங்க கூட என் பொண்ணு நிம்மதியா வாழ விட மாட்டான் போல. டாடி ப்ளீஸ் வெயிட், ஐ வில் டேக் கேர். அம்மாச்சி மச்சான், you don't worry, wait and see. முருகா காப்பாத்தியா. மகா, அண்ணன் வந்திருக்கேன். நான் இவ்வளோ நாள் எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அண்ணனா நான் என்னோட கடமை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். எந்திரிச்சு என்னன்னு கேட்குறியா? அன்பான விஷயத்தை பற்றி அன்பாக பேச போகிறேன். நீ கோய் மச்சான்னு பின்னாடியே சுற்றுன, ஆனால் அவர் உனக்கு பெப்பே காமிச்சிட்டு ஓடிட்டு. ஓகே, அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். நம்ம பாண்டியை எடுத்துக்க. அவன் உன் மண்டையை உடைச்சான், இல்லைன்னு சொல்லலை. உன்னை அடிக்கணும் நான் வந்தேன், கோய் மச்சானை அடிக்கணும் வந்தேன். நீ உள்ளே வந்து மண்டையை கொடுத்துட்ட, லூஸ் ஆகிட்ட. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவன் உன்னை விட்டுட்டு போனானா? உன் மேலே எவ்வளோ பாசமா நீ சுயநினைவு இல்லாத சூழ்நிலையிலும் உன்னையவே கட்டிக்கணும்னு சுற்றி உன்னை தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி உன்னை வச்சு குடும்பம் நடத்தினேன். குடும்பம் நடத்தினேன், ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் மகா, அவன் நினச்சிருந்தா உன்னை என்ன வேணாலும் பண்ணிட்டு தெருவில் நிப்பாட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யலையே. இன்னும் உன் பின்னாடி எவ்வளோ பாசமாக சுற்றுறான் பாரு. நம்ம வீட்டு வாசல்லே வந்து கிடக்கிறான் உன் முடிவுக்காக. மகா, அதனால நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவனை அன்பா அரவணைச்சு நீங்கள் 2 பேரும் ஒரு அந்யூன்ய தம்பதியாக வாழ்ந்து எனக்கு ஒரு மருமகன் பேபியை பெற்று கொடுக்கணும், என்னை அங்கிள் ஆக்கணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. என் கல்யாணத்தை பத்தி வாழ்க்கைய பத்தி யாரும் பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசுனீங்க இவனையாவது அடிச்சு மத்தவங்களை எல்லாம் கொன்றுவேன். அது வயசானவங்களா இருந்தாலும் சரிதான். ஏ மகா, அன்பா தானே போல பேசுனேன், அன்பா பதில் சொல்ல வேண்டியதான்ல. சோகமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு சோல்ஜர் மாதிரி அடிக்கிற. முதல்ல எல்லாம் நம்ம குடும்பத்துல ஏதாவது விசேஷம்னா சொக்கு குடும்பம், மயில் குடும்பம், ஊன் குடும்பம், நானு பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? இந்த மனுஷன் தான் வீராப்பா தெரிவாரு எப்பவும். இது எல்லாம் மகானால வந்ததுதான்டா. எல்லாமே சரியாயிருமா. ஏமா, பாண்டி உன் அண்ணன் மகன் தானே? அங்க பாரு, அனாதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பாரு. ஆஹா, அவன் மேல இருக்கிற அனுதாபத்துல தான் சிபாரிசுக்கு வந்துட்டியலோ? ஏய், உங்க அம்மாட்ட சொல்லு, வயசாச்சுன்னு பாக்குறேன், இல்ல மரியாதை கட்டு போயிடும். ஆனா போங்க, நான் என் பேரனுக்கு சோறு ஊட்ட போறேன்.
ஹலோ. ஏயா உனக்கும் உன் குடும்பத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதா? எவ்வளவு கத்துனாலும் காதல் விழாதா? ஏன் இப்படி எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? ஏயா நீங்க நாதஸ்வரம் மட்டும் தான் வாசிப்பீங்களா இல்ல நாடகம் கூட போடுவீங்களா? பிரேசுடா, என்ன சொல்ற நீ? என்ன வேணும் உனக்கு இப்ப? உசுறு வேணும், தருவியா? என்ன உளற? நான் உளறேனா? ஒழுங்கு மரியாதை வந்து உன் மகனை கூட்டிட்டு போ. இங்க வந்து உட்காந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். உங்க அம்மா இடம்னா எனக்கு போதிச்சிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது? என்னமோ அண்ணனும் தம்பியும் பாசம் வளர மாதிரி உருகுனீங்க. கோபியை உத்தமன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவன் பொம்பளை பிறகு தெரிஞ்சு போச்சு இல்லையா? என்ன சொல்ற நீ? என்ன சொல்றேனேவா? அன்னைக்கு என்னமோ அந்த கோபி நீ வேண்டாம் நான் கட்டினா அந்த மலர் தான் கட்டுவேன்னு என் பொண்ணு மகா கட்ட சொன்னானாமே. இப்ப வனிதாவை கட்டிக்கிறேன்னு சொல்றானா? குடும்ப உறவு சட்டி பண்ணலாம் முக்கியம்னு சொன்னானாமே. ஏயா நான் தெரியாம தான் கேட்கறேன். என் பொண்ணு மகாவை விட அந்த வனிதா எந்த விதத்துல வசந்தவ? யோ அவன் இப்படிதான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்திட்டு தெரியறான். இந்த பார் பிரேசுடா, மலர் விஷயம் எப்ப முடிஞ்சது? எப்ப அதை இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க நீங்க? அறிவில்ல உனக்கு? புத்திகிதி கெட்டு போச்சா? அதான்யா கெட்டிக்காரனுடைய புழுகு 8 நாள் கூட தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்னமோ அந்த கோபி என் பொண்ணு மகா கட்ட கெட்டினா மலர் தான் கட்டுன்னு சொன்னானாமே. அது எப்படியா? என்ன மகா கிட்ட மலர கட்டுவேன்னு சொன்னானா? குடும்ப சோழியை தவிர மத்த எல்லா சோழியும் பாரியா. ஏயா அன்னைக்கு என் பொண்ணு ஏன் அங்க தலை முழுகுனா? கோபி வாயில மலர்னு ஒரு வார்த்தை வந்ததுனால தானே. பிரேசுடா, அப்போ உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு என் பொண்ணு வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டியா? நல்லாரியா சோத்துல உப்பு போட்டு தின்னு. உன் மயன் போற போக்கு சரியில்லை. சொல்லி வை, என் மக விஷயத்துல விளையாண்டா அவன் கம்பி தான் என்னணும். ஜாக்கிரதை. பிரேசுடன் சொல்றது உண்மையா? கோபி மலர தான் கட்டிக்க போறேன்னு சொன்னானா? உண்மைதாங்க. அதுதான் எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டாளுங்களே நம்ம வீட்டு பொம்பளைங்க. எதிர கண்டா கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் மயிலு. நீ அவ சார்பில் நான் பேசுறேன்னு கோபிக்காக நீ போய் அது வேற பிரச்சனையை கொண்டு விடும். அதான் சொல்லல. அண்ணே, நான் இப்ப இல்லன்னு எப்பவும் கோபி சார்பா தான் பேசுவேன். நமக்கு தெரியாம இவ்வளவு பண்ணும்போது நாம என்ன சும்மா இருக்கணும்? அதுக்காக என்னடா பண்ண சொல்ற? என் போன்னு போய் ஜெகநாதனை பாப்போம். நடந்த தவிர எல்லாத்தையும் அவருக்கு எடுத்து சொல்லுவோம்னே. என்னடா நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்ற நீ? அதான் எல்லா வழியும் அடைச்சிட்டாளுங்களே நம்ம வீட்டு பொம்பளைங்க. அண்ணே, நீங்க தானே சொல்லுவீங்க பேச்சுவார்த்தை நடந்தா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீங்க தானே என்ன சொல்வீங்க? இப்ப நீங்களே இப்படி தாங்கினா எப்படி? புரியாது பேசாத மயிலு. பேச வேண்டிய பேச்சுவார்த்தையெல்லாம் அதுக்கு போய் ஆடி தீர்த்து விட்டாளுங்களே. அந்த மனுஷன் இங்க வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? என்ன விடு அண்ணே. பெத்த பொண்ணை பேசினா எந்த தகப்பண்ண சும்மா இருப்பான்? கோவம் வரத்தானே செய்யும். சரி விடுங்க. கோபியும் மலரும் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் தெரியுமா? அதை சொல்ல வாய்ப்பே இல்லாம போச்சு. இல்ல ஜெகநாதனுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது. அப்புறம் என்னன்னு எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு கோவத்துல வந்து சத்தம் போட்டு போயிருக்காரு. யாருக்கிட்ட இந்த விஷயத்த பேசணுமோ அவர்கிட்ட பேசாம நாமளா ஒரு முடிவு பண்ண எப்படி? என்னது? ஆமாண்ணே, கோபி நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவண்ணே. இப்ப வாழ்க்கையும் விட்டு கொடுக்கணுமா? வேண்டாண்ணே, வேண்டாம். முதல்ல மகாவுக்காக, அப்புறம் எங்க காமோ திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவாங்களோன்ற பயத்துல வனிதா, இப்ப பரமும். போதுண்ணே, போதும். அவன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது நாம விட்டு கொடுப்போமே. அண்ணே, சம்பந்தி இப்ப நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொன்னா கேட்பாருண்ணே அவரு. மயிலே, நிச்சயதார்த்த தேதி குறிச்சதுக்கு அப்புறம் சம்பந்தி கிட்ட போய் புதுசா ஒரு விஷயத்த சொன்னா அவர் காரி துப்புவாரு முகத்துல. என்னன்னு இப்ப நிச்சயதார்த்த தேதி தானே குறிச்சிருக்கு? ஆமா. நிச்சயமா நடந்துருச்சு. இல்ல நிச்சயம் நடந்திருந்தா நானே சொல்வேனே. கோபி வனிதா கழுத்துல தாலி கட்டியாகணும் சொல்வேனே நானு. நான் பேசுறேன். நான் நெல்லியாண்டோட்டு போய் பேசுறேன். போதும் மயிலே, இது விஷயமா பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இதோட விடு, நடக்கிறது நடக்கட்டும். அப்பா, கோபி காலம் பூரா மனசு ஒரு குறையோடவே வாழணுமா? அதுவும் நமக்காக? என்னடா செய்ய? விதி அவனுக்கு எழுதி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இல்லண்ணே, இல்ல. அவன் மனசறிஞ்சு நாம நடக்கலண்ணே. தப்பு எல்லாத்தையும் நம்ம பேர்ல வச்சுட்டு விதியை குறை சொன்னா எப்படி? அண்ணே, நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பண்ண தப்புனால தானே ஜெகநாதன் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதுக்காக வாங்கண்ணே, நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அங்க போவோம்னே. ஜெகநாதன் நம்ம எடுத்து சொல்லுவோம்னே, விஷயத்தை சொல்லுவோம் அவர்கிட்ட.
அண்ணே கோபி சொன்ன உடனே பரமுக்கால எல்லாருமே சேர்ந்து விழுந்தோம்ல அண்ணே. இப்ப கோபிக்காக அவர் கால விழுவோம்னே, நடந்த தப்பெல்லாம் எடுத்து அவருக்கு சொல்லுவோம்னே, நாம கேட்பாரு. மயிலு 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 புரியாம பேசாதடா. பரமு நிலைமை வேற, ஜெகநாதன் நிலைமை வேற. சரி நான் போறேன், நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். ஒரு அண்ணனா சொல்றேன், தயவு செஞ்சு இது இத்தோட விடு. நீ போய் பேசுறங்கிற நினைப்பே விடு. இது மேற்கொண்டு அடிதடியில போய் முடியும்டா. அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கான் அந்த மனுஷன். இந்த பாரு, கோபி 4 இடத்துக்கு போறவன் வரவன் எந்நேரமும் வீட்டுல உட்காந்து பயந்துகிட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு சிச்சி விடு. அண்ணன், இந்த விஷயமே கோபியும் மலரும் விரும்புறது தானே. சரி, அதுக்காக வெளிப்படையா ஜெகநாதன் பேசிடலாம். என்ன நம்ம மனசுக்குள்ளே போட்டு பார்த்து கோபியை தண்டிக்கணுமா? பேசுவோம், ஒரு தடவை பேசுவோம். வாங்கண்ணே பேசுவோம். வேண்டாம் மயிலு, இது விஷயமா மேற்கொண்டு பேசுறதெல்லாம் வேண்டாம் மயிலு. விட்டு சொன்னதை கேளு. அண்ணன் நீ கிளம்பு. வேண்டாம் சொன்ன கேளு. நல்லதுக்கு இல்லது, யாருக்கும் நல்லதுக்கு இல்ல. வீட்டுக்கு போ. தயவு செஞ்சு யார்கிட்டையும் இந்த விஷயமா பேச வேண்டாம். கிளம்பு மயிலு, போ. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் உன் மேல. நீ என்னடா ஒரு பொண்ணு பின்னாடி பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க? கோபி, உன்கிட்ட பிச்சையா கேட்கிற கோபி, எனக்காக மகாப பாண்டிக்கு விட்டு கொடுத்துறியா? என்ன சித்தப்பா அது? நீ எதை சொன்னாலும் கேட்கிறாள் தான் நானு. சாமி, பாண்டி எவ்வளவோ தகராறு பண்ணிருக்கான். ஆனா பாண்டிக்காக எதுவும் நான் உன்ட்ட வேண்டதில்லை. காமு கல்யாணத்துல 1008 பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ நான் உன்ட்ட வந்து வேண்டினது கிடையாது. எனக்கும் சரி, என் குடும்பத்திலையும் சரி எவ்வளவோ சிக்கல் வந்துச்சு. எதுக்காக நான் உன்ட்ட வந்து வேண்டிருக்கேன்னா, இப்போ ஒரு நல்ல காரியமா போறோம் சாமி, அது நல்லபடியா முடியணும். சாமி, கோபி ரொம்ப நல்ல பையன் சாமி. அவன் தனக்காக எதுவுமே செஞ்சுக்கல, எல்லாருக்காகவும் என்னென்னவோ செஞ்சிருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான் சாமி, மலர கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்க சாமி. இது ஒண்ணுதான்
என்னோட வேண்டுதல் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா 101 தேங்காய் உனக்கு நான் உடைக்கிறேன் சாமி. ஐயா